எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமில் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சோஷியலில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினும் தெரிஞ்சால் கூட அவங்களால சென்டம் வாங்க முடியாமல் மிஸ் ஆகிடுது. எதனாலனா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாதனால தான். சோஷியல் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஷினும் தெரிஞ்சதே வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் விட்டு வந்துடுவீங்க, சென்டம்லாம் மிஸ் ஆகிடும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்கும் சோஷியல் எப்படி எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுன்ட்டு. வாங்க சோஷியலோட ரோட் மேப் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 10 o'clockலேருந்து 10:15 வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமே அதுதான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. எந்த கொஷின்லாம் சூஸ் பண்ணலாம், எந்த கொஷின்லாம் விடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிடணும். ஏன்னா சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைம் கன்சியூம் பண்ணுற கொஷின்ஸாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் உங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ், அந்த 10 to 10:15 வரைக்கும் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைமில் நீங்கள் என்ன கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நேரத்தில் அந்த கொஷினை முடிக்க முடியும், எல்லாமே ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரோட் மேப் உங்களுக்கு ஒரு பார்ட்டுக்கும் எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணணும். அப்படி முடிச்சிங்கன்னா உங்களால் கொஷின் பேப்பரில் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். இப்போ 10 o'clockலேருந்து 10:15 வரைக்கும் கொஷின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுறவங்க 10:15 10:30 வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எழுதுறதுக்கான டைம். அதில் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் இருக்கும். 14 1 மார்க், டோட்டலாக 14 1 மார்க்ஸ் இருக்கும். 14 1 மார்க்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னா 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி டைம் டூரேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொறுமையாக யோசிச்சு எழுதுங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டினே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு போயிடாதீங்க. சப்போஸ் டாப்பர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா 1 மார்க்கில் மிஸ் ஆச்சுன்னா சென்டம் மிஸ் ஆகிடும். கொஷினில் எதனா ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு நல்லா யோசிச்சு பொறுமையாக எழுதுங்க. 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. சீக்கிரமாக 1 மார்க்ஸ் முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது 1 மார்க்ஸில். அந்தளவுக்கு தரவாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தெரியாத என்ன வருதுன்னா 1 மார்க் வந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக கூட எக்ஸாம் முடிச்சு கூட எழுதிக்கலாம். அதுக்கு ரொம்ப நேரம் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது என்னன்னா பார்ட் 2. பார்ட் 2க்கான டைம்னா 10:30 ஆனோடனே பார்ட் 2க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். 10:30 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 2 எழுதுறதுக்கான டைம் அது. அதில் 28வது கொஷின் கம்பல்சரி கொஷின். டோட்டலாக 10 கொஷின் எழுதணும். உங்களுக்கான டைம் டூரேஷன் 30 நிமிஷம் தான். அப்போ ஒரு கொஷினும் எவ்வளோ நேரத்தில் எழுதி முடிக்கணும்னா 3 மினிட்ஸில் நீங்கள் எழுதி முடிக்கணும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். டைம் கன்சியூம் பண்ணுற கொஷின்ஸ்லாம் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கொஷினுக்கு சப்போஸ் டைம் அதிகமாகிடுச்சுன்னா கூட இன்னொரு கொஷினுக்கு அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த 10 கொஷினுமே முடிக்கணும், கம்பல்சரியும் சேர்த்து. உங்களுக்கு மோஸ்ட்டாக சென்டம் மிஸ் ஆனால் எதில் மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் போக சான்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 மார்க்ஸ் கம்பல்சரியில், இல்லைன்னா மேப்லாம் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் கரெக்டாக எழுதிடலாம். ஆனால் 1 மார்க்ஸ் கூட நீங்கள் படிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 மார்க்ஸ் கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத நாங்கள் ஒன்று வச்சிருக்கோம். 28th கொஸ்டின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் அந்த டேப்லர் காலம் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக எங்கேருந்து வருதுன்னா அந்த பாக்ஸ் போட்டதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே கேட்குறாங்க. டேபிள், பாக்ஸு, அப்புறம் டூ யூ நோ கொஷின், அப்புறம் சம்மரி இதில் இருக்கிறது, அது ஒரு சாப்டருக்கு பின்னாடி இருக்க சம்மரி, இதெல்லாம் மட்டும் நீங்கள் தரவா இருந்தாலே மோஸ்ட்டாக கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதுலேருந்து தான் எல்லாமே எல்லா வாட்டியும் கேட்டுட்ருக்காங்க. இந்த வாட்டி அதுலேருந்து தான் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 28th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இது அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டேபிள், அந்த பாக்ஸு, டூ யூ நோ கொஸ்டின், சம்மரி, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கு வேணும், எத்தனை பேருக்கு வேணும்னு தெரிஞ்சாதான் நம்ம கொடுக்கணுமா வேணாமான்னு தெரியும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 11 o'clock ஆன உடனே நீங்கள் 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கணும். 11 o'clockலேருந்து 12:30 கிட்டத்தட்ட 1.5 hours நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா 5 மார்க்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. பார்ட் 3க்கு எவ்வளோ டைம்னா டோட்டலாக 1.5 hours இருக்குது. 90 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டலாக எத்தனை 5 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும்னா 10 5 மார்க் எழுதணும். அந்த 42 கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் மொத்தமாக சேர்த்து 10 எழுதணும். அப்போ ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒரு கொஷனுக்கும் 9 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதினா மட்டும்தான் உங்களால் எல்லா கொஷனும் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப லென்த்தியான கொஷின்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி டைமுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு சப்போஸ் டைம் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணால் கூட இன்னொரு கொஷனுக்கு டைம் எப்படின்னா மேனேஜ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும். டோட்டலாக 1.5 hours 12:30 நீங்கள் 10 கொஷினும் முடிக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். நெக்ஸ்ட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் பார்ட் வந்துடலாம். லாஸ்ட் பார்ட்டு இதை முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச மாதிரி, சென்டம் எடுத்த மாதிரி தான் அர்த்தம். ஆக்சுவலாக இது நீங்கள் 12:30 ஆனவொன்னே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். கடைசியாக இருக்கிறது 2 8 மார்க் கொஷின். அந்த 16 மார்க்கை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும். 1 மார்க் கூட போகக்கூடாது. நல்லா சூப்பராக எழுதணும். அதில் தான் 16 மார்க் இருக்கிறதுலே மார்க் அதிகமான கொஷின் எதுனா அந்த 8 மார்க் கொஷின் தான் இப்போ நீங்கள் எழுத போகிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். 12:30 1:05 வரைக்கும்
மேக்ஸிமம் 110 கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கடைசியாக நாங்கள் என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். மோஸ்ட்டாக 1:05 முடிக்க பாருங்கள். அப்படி முடிக்க முடியலனா 1:10 முடிச்சிருங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை. உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக 15 மினிட்ஸ், இன்னொரு கொஸ்டினுக்கு 20 மினிட்ஸ், இப்படி பிளான் பண்ணிங்கன்னா 35 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இல்லை ஒரு கொஸ்டினுக்கும் 20 அப்படின்னு டிவைட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். சோஷியலுக்கு டைம் பத்தும், சூப்பராக எழுதலாம், பொறுமையாக எழுதலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சோஷியல் எக்ஸாமில் டைம் பத்தாமல் நிறைய கொஸ்டின்ஸ் விட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும். நம்ம அகாடமியில் 12 இயர்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சால் கூட டைம் பத்தலன்னு சொல்லிட்டு எதனா விட்டு வந்துருவாங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், எந்த ஸ்டாண்டர்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் ரோட் மேப் வேணும், டைம் டூரேஷன் எந்த டூரேஷனுக்குள்ளே முடிச்சா உங்களால் சென்டம் எடுக்க முடியும்னு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த சப்ஜெக்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்போ பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் நம்ம சேனலில். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். 10 to 10:15 கொஸ்டின் பேப்பரை செம்மையாக ரீட் பண்ண போகிறீங்க. 10:15 10:30 15 மினிட்ஸ்க்குள்ளே 1 மார்க் எல்லாமே தரவு பண்ணணும். தெரியாத 1 மார்க் எதனா வந்துச்சு, டஃபாக இருந்துச்சுன்னா தெரியாத 1 மார்க் எப்படி கரெக்டாக எழுதணுன்றதுக்கும் நாங்கள் ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருங்க அந்த கொஸ்டின்ஸை. அதே மாதிரி சோஷியலில் இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, நான் கடைசியாக எழுதிக்கலாம் 1 மார்க் அப்படின்னு சொல்லி விடுறீங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் டைம் பத்துறதே கஷ்டம். கடைசியாக எழுதிக்கலான்னு விட்டிங்கன்னா மொத்தமாக 14 மார்க் காலி ஆகிடும். தப்பாக எழுதிட்டு வந்துடுவீங்க. அதனால் ஸ்டார்டிங்கே எழுதிடுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த ஆர்டர்லேயே போங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் பேப்பர். உங்களால் எல்லா கொஸ்டினும் டைம் டூரேஷனுக்குள்ளே முடிக்க முடியும். நெக்ஸ்ட், நீங்கள் பார்ட் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 10:30 ஸ்டார்ட் பண்ணணும். 10:30 11 ½ hour தான் இருக்குது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் 3க்கு நீங்கள் போகணும். பார்ட் 3 டோட்டலாக 5 மார்க்ஸ் இருக்குது. அதில் 42ன்றது கம்பல்சரி கொஸ்டின். டோட்டலாக எல்லாமே இந்த 10 கொஸ்டினுக்கும் சேர்த்து உங்களுக்கு டைம் 11 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 9 மினிட்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி முடிச்சாகணும். ஃபைனலாக பார்ட் 4 டோட்டலாக 2 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. 35 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ், இன்னொரு கொஸ்டினுக்கு 20 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி டூரேஷன் வச்சு முடிச்சிருங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது நம்ம பப்ளிக் எக்ஸாம் கடைசி 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சென்டம் வாங்கிட்டு வாங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வர. ஆல் தி பெஸ்ட்.